உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். அதாவது யாரோ ஒருத்தர்ட்டருந்து மெசேஜ் வரணும்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பேசினா நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனம் வந்து ஏங்கிக் கொண்டே இருக்குது. நிறைய தடவை உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த நபர்கள்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர மாட்டேனுது, ஏன்னு தெரில. அதே மாதிரி ஒரு கோல் வரணுன்ட்டு நினைக்கிறேன். பட் அதுக்கான கோல் வருதில்ல. இந்த நபர் என் கூட பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. பட் இவ்வளோ தாமதப்படுத்துறதுக்கான காரணம் ஏன் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அப்படின்னும், அந்த சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை தாண்டி உங்களுக்கு ஒரு மெசேஜோ ஃபோன் காலோ கொடுக்குறதுல அந்த நபர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களை யாரோ ஒருத்தர் வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்காங்களாம். இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கீங்க. ஸோ அவர்களை தாண்டி ஒரு மெசேஜ் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஃபோன் கால் பண்ணுறதோ இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. சடனாக அதை விட்டுட்டு அதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய மனதிடம் வந்து ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற மாதிரியும் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. நபர்களை பொறுத்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல போய் இந்த நபர்கள் மாட்டிக்கொண்டாங்க, சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்க முடியலையே தவிர்த்து அது உங்களை வெறுக்கிறதுக்காக அல்லது உங்கள் மேலே ஒரு அன்பு கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல அவங்களுக்கு அன்பு இருக்குது. பட் அந்த கண்ட்ரோல் இஷ்யூக்குள்ள அந்த நபர்கள் மாட்டிகிட்டு இருக்கிறதுனாலேயே இவர்களால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பந்தத்தை வந்து எப்படியாவது ஸ்ட்ராங் படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் இல்லாட்டி 1 வீக், ஒரு சிலரோட எனர்ஜி பார்க்க 1 மந்த் காட்டுது, ஒரு சிலரோட எனர்ஜி பார்க்க 1 வீக் காட்டுது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே அந்த நபர்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச விஷயம் இன்னுமே இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு முறையில் தொடர்புகளில் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணியிருக்கும்போது அதில் இந்த நபர்கள் பயங்கரமாக ஒரு மனக்காயம் வந்து ஏற்பட்டிருக்கு, மன வருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டால் என்ன பண்ணுறது, திரும்பவும் ஏன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுலேயும் இவர்களுடைய கவனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால மனதுக்குள்ளேயே ஒரு பய உணர்வு வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நபர்கள் நீங்கள் வேணும் அப்படின்றதுக்காகவும் இல்லை உங்கள் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் அப்படின்றதுக்காகவும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஒரு பிடிவாதமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்காம போயிருக்கலாமே தவிர்த்து அவர்களுடைய மனதில் நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்ல கிடையாது. ஸோ அந்த நபர்களையும் உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாலுமே கூட மைண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல கைட் பண்ணி மீண்டுமே உங்களுக்குள்ளே வந்து அந்த நபர்களை இழுக்க பார்க்குது. அதே மாதிரி நீங்களுமே இந்த நபர்கள் வேண்டாம், இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இவ்வளோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு போகணுன்னு நினச்சா கூட ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த நபர்கள்கிட்டயே போயிட்டு நிற்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான காரணம் இந்த நபர்களுடைய வாழ்க்கை வந்து உங்களோட ஒரு பிரிக்க முடியாத பந்தத்தில் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. அதாவது பூர்வ ஜென்ம கனெக்ஷன் மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்படின்றதுனாலேயே இந்த நபர்கள் என்னதான் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சாலும் முடியலை, இன்னொரு சான்ஸ் பண்ணி பார்ப்போம், இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி அவர்கள் ட்ரை பண்ண விஷயத்தில் ஹெவியான ஹார்ட் பிரேக்ஸ் வந்திருக்கலாம், இல்லை அவமானப்படக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கலாம். ஸோ அப்படி பார்க்க இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் வந்து மனதளவில் பயந்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை அகெயின் வந்தால் நான் என்ன பண்ணுறது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் பார்க்க இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் வந்து ஆல்ரெடி திருமணமான நபர்கள் அப்படின்னு இருக்க அவர்களால் அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிற அளவில் டக்குன்னு எடுத்து வைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி என்னுடைய மனதில் நீ இல்லாமல்லாம் கிடையாது, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் அதிகமாக உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான மனக்கோட்டைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நபர்கள் உங்கள் கூட இருக்கும்போதும் சரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு பொய்யான கமிட்மெண்ட் அப்படி
அப்படிங்கிற மாதிரி இங்கே டிவைன் காட்ட கிடையாது. அவர்கள் என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ, என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்களோ, அதை இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை பிரதிபலித்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியலை அப்படின்னாலுமே கூட அவர்கள் மனதில் அந்த போட்ட விஷயம் போட்டபடி அப்படியே தான் இருக்குது. அதாவது உங்களுக்கான இடம் அப்படியே தான் இருக்குது அப்படின்றதுனால இப்போ நீங்களே அந்த நபர்களை தொடர்பு கொள்ள ரெடியாக இல்லை, நான் நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டேன், அதாவது உங்கள் குடும்பத்தாருனால நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு விலகி போகிறீங்க, இல்லை இப்போதைக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த நபர்கள் மீண்டும் மீண்டுமே முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்றாங்க. ஏன்னா டிவைன் வந்து 2 பேர்த்தையுமே திருப்ப ஒரே இடத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் 2 பேரும் இணையணும் அப்படின்றதுக்காக கூட இருக்குது. ஸோ ஆல்ரெடி இப்போ அந்த நபர்களுக்கு திருமணமாகிருக்கு அப்படின்னா இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து திரும்ப ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் கூட ஒரு திருமணமான நபர்களாக இருக்கலாம், உங்களுக்குமே மறுமணம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே அதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து இப்போ உங்கள் நபர் பேசவே மாட்டாரா, எப்போ பேசுவார்னு எனக்கு தெரியலையே அப்படி தவிச்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. வெகு சீக்கிரத்தில், அதாவது இந்த 1 மந்த் இல்லைண்டா 1 வீக்குள்ளேயே இந்த நபர்கள் சைடில் இருந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஏதுகோள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க டிவைன். அதே மாதிரி உங்களையும் உங்கள் நபர்களையும் பிரித்து வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு நபர்கள் வந்து திரும்ப ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி கொண்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நபர்கள் யாருன்னு தெரியல, எதனால பிரச்சனை வருதுன்னு தெரியல, பட் நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கோம், எகெயின் ப்ராப்ளமே வந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யாருன்னே தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு சதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த சதிகாரர்கள் யாரு அப்படின்றத பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு அப்பட்டமாக காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இவ்வளோ நாளும் ஒரு சில நபர்கள் பார்க்க போனால் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அவங்களே நீங்கள் பிரியறதுக்கு ஒரு ஏதுவான இருந்திருக்கலாம். உங்கள் 2 பேர்த்திட்டையுமே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் இருக்கீங்க. அப்படின்னா அந்த நபர்கள் யார் அப்படின்ற விஷயங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாகும் அப்படின்னும் மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்றாங்க. ஸோ அகெயின் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து ஜாயின் ஆகும் போது கூட இப்போது நடந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். ஓகே, ஏன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த நபர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பயங்கரமாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்க இங்கே ஒரு சிலருடைய காதல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கார்மிக்கான விஷயங்கள் விலகலாம், டாக்ஸிக் பீப்புள் வந்து விலகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ அப்போது திருப்புமுனை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து இந்த திருப்புமுனை பாசிட்டிவாக தான் நடக்குமா அப்படின்றத என்னால் கன்ஃபார்மாக இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா திருப்புமுனை அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து எப்படி வேணாலும் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து மாறலாம், மாற்றத்துக்குள்ளாகும், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீ தயாராக இருந்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சிச்சுவேஷன்ஸ் பார்க்க எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி அமையுமா, விஷயத்தையுமே புரிஞ்சு கொள்ளுவாங்களா அப்படின்னா ஆல்ரெடி ஹார்ட் பிரேக்ஸ் வந்து பயங்கரமாக ஆகியிருக்கு அப்படின்ற சந்தர்ப்பத்தில் எதுவான காரணிகள் இங்கே ஒரு சில நபர்களுக்கு பேசலாம், இதை பற்றி நீங்கள் பேசுவீங்க. ஓகே, எப்படியாவது அந்த நபர்கள் வந்து உங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகளையும் இல்லை அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதையும் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இங்கே டக்குண்டு இதில் ஒரு 20% ஆட்களுக்கு உடனடியாக நியூ பிகினிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஓகே, ஸோ அப்படி பார்க்க அவர்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கலாம். ஒரு சில மாயைக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி நிற்கிற நபர்கள். அப்படிங்கும் போது அந்த மாயையான விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சில கட்டுக்குள்ளேருந்து உங்கள் நபர்கள் வெளியில் வரலாம். ஆனால் உடனடியாக நியூ பிகினிங் வந்து திருப்ப அந்த ஹாப்பி மூடுக்கு போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லலை. இப்போதைக்கு ஒரு திருப்பு முனை வரும், ஒரு நியூ பிகினிங் ஆகும். ஸோ இந்த நியூ பிகினிங்க்கு அப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹார்ட் பிரேக் ஆக போகுதா அல்லது இதில்
இதிலிருந்து மீண்டு வரப்போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா மாறப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போது ஒரு 3 days இல்லைன்னா ஒரு 4 daysக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோன் கால் ஏதாவது ஒரு தகவல் வரும். ஸோ அந்த தகவலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நடந்துருச்சு, ஹர்ட் ஆகிடுச்சு, நபர் என்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க, இந்த ஹார்ட் பிரேக்லேயே போயிட்டுருக்குல்ல அதே மாதிரி கால சுழற்சி வந்து திரும்பவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தெளிவு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த நபர்கள் உங்களை தொடர்பு கொள்ள போகிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் பழைய விஷயத்தெல்லாம் கதைக்காமல் நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த திருப்புமுனை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போது ஏற்படக்கூடிய திருப்புமுனை. அதை விட்டுட்டு உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் வேறு பக்கம் திருப்புறீங்க, இல்லை உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்னொரு பக்கம் வைக்கிறீங்க, இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, இல்லை அந்த நபர்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, இல்லை இந்த நபர்களை நீ ஜாயின் பண்ணியிருந்த இந்த நபர்களுக்காக தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்கள் திருப்ப பேசுகிறீங்க அப்படின்னா அதுவே உங்கள் 2 பேத்துக்குள்ள இந்த சுச்சுவேஷன் வந்து இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் எனர்ஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா இது வரைக்குமே அந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணவங்க, கட்டுக்குள்ளே வச்சுருந்தவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த நபர்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி தான் உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களுமே அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நபர்களை உங்களுடைய வசம் ஈர்த்து கொள்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை எடுத்து வைக்கணும். இப்போ அந்த நபர்கள் கொடுக்குற அந்த நியூஸையே நீங்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறீங்க, இல்லை மீண்டுமே அந்த கோபத்தை தான் அந்த இடத்துல காட்ட போகிறீங்க. ஏன்னா கோபம் வர்றதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எனர்ஜி பாக்கிக்கு உங்களுக்கு கோபம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த நபர்களே உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு ஆத்திரமாக ஒரு கோபத்தை பற்றி கதைக்கலாம், அல்லது நடந்து முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் கதைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அப்படின்றதுனால தயவு செஞ்சு அந்த நபர்கள் கதைக்க வராங்க அப்படிங்கும்போது நடந்து முடிஞ்ச விஷயங்கள், பழைய விஷயங்கள் இதெல்லாமே கதைக்காமல் கொஞ்சம் சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் சிந்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நியூ பிகினிங் படுத்தி எடுத்துக்கொண்டு போக முடியும். ஸோ அப்படி இல்லை பழைய விஷயங்களே பேசுகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த திருப்புமுனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய மெசேஜையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை காது கொடுத்து கேட்குறீங்க அப்படின்னா தான் பழைய விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இல்லை இன்னுமே பழைய விஷயங்கள் தான் பேச போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய காதலை இந்த ஹார்ட் பிரேக்கை வந்து ஹீல் பண்ண விடாமல் இன்னும் பெரிய ஒரு காயத்தை க்ரியேட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் கொஞ்சம் கண்களை திறந்து கொண்டிருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய மனசுக்குள்ளேயுமே யோசிச்சு இந்த நபர்கள் கதைக்காமல் இருக்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த நபர்களே விட்டு இறங்கி வர்றாங்க அப்படின்னாலுமே அது ஒரு பாதகமான விஷயத்தை வந்து தூண்டிவிடும், உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும். அப்படின்றதுனால நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி இருக்க உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது இன்றைக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ எம் ரெடி டு ரிசீவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது மனசார என்னுடைய தடைகள் எல்லாமே விலகணும், நானுமே கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும், என்னுடைய எனர்ஜி கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும், என்னுடைய நபருடைய எனர்ஜியும் என்னுடைய வசமாகணும் அப்படின்றத மனதார பாசிட்டிவ் ஆகுங்க. ஓகே, பாசிட்டிவ் ஆக்கி டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி டைப் பண்ணும்போது அதுவே ஒரு பாசிட்டிவ் வைபாக க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி கமெண்ட்டில் மறக்காமல் ஐ எம் ரெடி டு ரிசீவ் அப்படின்றத போட்டுருங்க. ஸோ அடுத்த 48 மணித்தியாலத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அறிகுறி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரபஞ்ச போலி குடும்பத்தில் ஒருத்தராக இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.